இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 14க்காக சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் முருங்கைக்காய் சூப். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தலாம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? எழு, அறுத்து விடு, அறுத்து விடு. சூப்க்கு நான் 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 4 முருங்கைக்காய் 1/2 கட் பண்ணி முருங்கைக்காய் முழுகிறவுக்கு தண்ணி ஊத்துங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு குக்கர்ல 2 விசில் விட்டு எடுங்க. 2 விசில் போதுமான அளவு. காய் ஒரு பக்கம் வேவட்டும். நம்ம சூப் தாளி போட்டுடலாம். பட்டை, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் தான் சூப்புக்கு பெட்டரா இருக்கும். சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்மளோட முருங்கைக்காய் வெந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தா போதும். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. முருங்கைக்காயில இருக்க பல்ப்லாம் வெளியே வந்துடும். நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச தாளிப்புல முருங்கைக்காய் பல்ப்பை ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. சூப்புக்கு மசாலா பாத்துருவோம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம சூப் வேக வச்ச தண்ணிய ஒரு 2 கரண்டி இதுல ஊத்திடுங்க. அப்பதான் நல்லா பிளேவர் வரும். நார்மல் வாட்டர் ஒரு 1 லிட்டர் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமா கொரியாண்டர், பெப்பர் போட்டு சூப்பர் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச உடனே சூப்பை இறக்கிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.